السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலுரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இறுதி கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்லவிருக்கிறது. உண்மையிலேயே இந்த புனித மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது என்கிற விஷயம் உண்மை விசுவாசிகளான அத்துணை பேருக்குமே ஒருவித வருத்தத்தையும் ஒரு வேதனையும் கண்டிப்பாக தரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இது மற்ற மாதங்களை விட திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட லைலத்துல் கத்ரை உடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இப்படி பலதரப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு பேருள் பொழியப்படுகிற ஒரு மாதம். இப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நாம் செய்த வணக்க வழிபாடுகள், வணக்கங்களின் மீது நாம் காட்டிய ஈடுபாடுகள், நாம் ஒன்றாக அமர்ந்து நோன்பு திறப்பது, இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது, இப்படிலாம் ஒரு பள்ளிவாசலை அமல்களால் அலங்கரித்து விட்டு அந்த ரமலானுக்கு பிறகு இந்த நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துவிடும் அப்படிங்கிறத நினைக்கும் போது நிச்சயமாக ஒருவித வருத்தத்தையும் வேதனையும் தரத்தான் செய்கிறது. இருப்பினும் இந்த ரமலான் நமக்கு விட்டு செல்லுகிற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பது சார்ந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அதுல தொடரட்டும் இறையச்சம். முதல்ல இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நிறைய இந்த வசனத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவரே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல குறிப்பிட்ட நாட்களில் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பினுடைய மொத்த சாராம்சமும் என்ன அப்படின்னு சொன்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறணும் ஆகணும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ இந்த நோன்பு காலங்களில் இதர காலங்கள்ல நாம செயல்பட்டதை விட நிறைய நிபந்தனைகள் மார்க்க சொல்லுது.
வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, தேவையற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது, யாராவது சண்டைக்கு வந்தா நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லணும். இப்படி பலதரப்பட்ட நிபந்தனைகள் நமக்கு விதிக்கப்படுகிறது. அதையெல்லாம் சக்திக்கு உட்பட்டு அதை நம்முடைய வாழ்வில் இந்த ரமலானுடைய காலங்களில் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். ஆனா இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது என்று சொன்னார், அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சார்ஜ் இறங்கி போகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிற காலகட்டத்தில இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்றான், அந்த வசனம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகணும் அப்படின்னா நோன்புல மட்டுமில்ல, சதா காலமும் உங்களுடைய மரணம் உங்களுக்கு சம்பவிக்கிற வரைக்கும், உங்களுடைய அந்திம கால வரைக்கும் இந்த இறையச்சம் தொடர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல நாம 5வது அத்தியாயம் சூரா மாயிதால 2வது வசனத்துல பார்க்கலாம். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் பிர்ரி வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். நன்மையான விஷயத்திலையும் அதை இறைவனுக்கு பயப்படுகிற விதத்திலும் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அதை நிறைவேற்றுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்ப ரமலான் காலங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதர காலங்கள்ல எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட பசியில் வாடுகிற மக்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, அது மாதிரி நம்ம கண்ணில் படுகிறவர்களுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவுதான். கேட்க மாட்டார்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லல, கேட்காத நபர்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனா ரமலான் காலங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பேரருள் அப்படியே மனசுக்குள்ள பொங்கி எழுகிறது. நீங்க சகர் சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு வேணா நான் சகர் சாப்பாடு தர்றேன், என் வீட்டுல நான் இது வச்சிருக்கிறேன், உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கிறீங்க, நோன்பு திறந்தீங்களா, நோன்பு திறக்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர்றீங்களா, இப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அங்க ஆயிட்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, ஒருத்தரை ஏழாத நிலையில் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் தேடி சென்றவர்களுக்கு துணிமணிகளை வழங்குவது, பொருளாதாரத்தை கொடுக்கிறது, இது மாதிரி பலதரப்பட்ட நன்மையான காரியங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறார்கள். அதே மாதிரி ரமலான் நம்மை விட்டு விலகி விட்டது என்று சொன்னால் இத கடைசி வரைக்கும் தொடருங்க நல்லா சொல்றான். நீங்க இந்த நன்மைக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற காரியத்தை ரமலானோடு நிற்பாட்டிட்டு ரமலானுக்கு பிறகு பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுகிறவராக நீங்க மாறிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தின் வாயிலாக. அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா, இந்த இறையச்சம் என்பது பெருநாளோடு முடிந்தது என்று போய்விடாமல் கடைசி வரைக்கும் தொடரணும். நம்முடைய வாழ்வினுடைய அத்துணை அம்சங்களின் சந்தர்ப்பங்களிலும் அது தொடரணும். அப்படி தொடர்ந்தது என்று சொன்னால் அதற்கான கூலி என்ன அப்படிங்கறத திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 78வது அத்தியாயம் 31ல இருந்து 34வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். இன்னலில் முத்தகீன மஃபாசன் ஹதாயிக வ அனாபா வ கவாயிப அத்ராபுன் வ கஹ்சன் திஹாதா அம்மை தஸாலுன். அந்த சூராவுல அல்லாஹ் பேசுகிறான், இறையச்சமுடையோருக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறையச்சமுடையோருக்கு வெற்றியும், வெற்றின சொர்க்கம், அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையில் இருந்து இலகுவாக தப்பிப்பதும், மண்ணறையில் கேட்கப்படுகிற கேள்வியிலிருந்து இலகுவாக தப்பிப்பதும், அந்த பாலத்தில் இலகுவாக கடந்து சொர்க்கத்தை அடைவதும், இது மாதிரி வெற்றியோடு அந்த சொர்க்கத்துக்குள்ள உங்களுக்கு தோட்டங்களும், அந்த தோட்டங்களில் திராட்சைகளும், சம வயதுடைய கண்ணீர்களும், பானங்கள் நிரம்பிய குவளைகளும் அவர்களுக்கு உண்டு இதெல்லாம் சொல்லுகிறார். எத்தனை எல்லாம் வாக்களிக்கிறார் அப்படின்னா, நீங்க இறையச்சத்தோடு சக்திக்கு உட்பட்டு பயணிப்பீர்கள் என்றால், வாழ்வு முழுக்க இறையச்சத்தை எடுத்து செல்வீர்கள் என்றால் என்னெல்லாம் கிடைக்குமா, உங்களுக்கு வெற்றி கிட்டும். விசாரணையிலிருந்து, பாலத்திலிருந்து, பலதரப்பட்ட விஷயங்களிலிருந்து வெற்றி பெற்று நீங்கள் சோனத்திற்கு போவீர்கள். உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தோட்டத்தை எல்லாம் தருவான். இப்ப நாம சூழ்நிலை இருப்பவர்கள், பொருளாதாரம் இருப்பவர்கள் தோட்டம் தரவர்களை வாங்கலாம். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலம் கடுமையா இருக்கிறப்ப ஒரு அடர்ந்த மரங்களுடைய ஒரு அருவி கொட்டுகிற ஒரு பகுதியில போய் நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்.
ஒரு குளுமையான பகுதியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு ஆர்வம் வரும். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நாம இறையச்சத்தோடு பயணிப்போம் என்றால் நமக்கென்று சொந்தமாக ஒரு தோட்டம்னா இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தோட்டம் கிடையாது. அதை ஒவ்வொன்றையும் விவரிக்க வேண்டும் என்றால் ஜும்மாவுடைய நேரம் பத்தால். ஒரு மரத்தினுடைய ஆழ விருட்சமும் அதன் குளுமையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஹதீசுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து சொல்லி தருகிறார்கள். அப்படிப்பட்ட அடர்ந்த மரங்களை கொண்ட தண்ணீர் கொட்டுகிற தோட்டங்களும், அதோடு மட்டுமில்லாம அதுல உங்களுக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும். திராட்சைகளை எல்லாம் தருவான். சம வயதுடைய கண்ணீர்கள் உண்டு. இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. ஊர்வீன்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இத ஆண்களுக்கு குறிக்கிற விதமாக சொன்னாலும் பெண்களுக்கும் உண்டு. கட்டழகர்கள் அவர்களுக்கு உண்டு. அப்ப சம வயதுடைய கண்ணீர்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால், அதே மாதிரி குவளைகளில் அந்த குவளைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம குர்ஆன் ஹதீஸ் நிறைய பார்க்கிறோம். வெள்ளி தங்கத்துல இந்த உலகத்துல அந்த பாத்திரங்கள்ல சாப்பிடக்கூடாது. ஆனால் அப்படியே பளிச்சென்று மின்னுகிற அந்த தங்க பாத்திரங்களில், வெள்ளி குவளைகளில் சின்னஞ்சிறிய பாலகர்கள் அப்படியே மதுரசங்களையும் இன்ன பிற இன்பம் தருகிற பானங்களையும் கொண்டு வந்து சுற்றி சுற்றி வருவார்கள். அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன இந்த ரமலானில் பெற்ற இறையச்சத்தை சதா காலம் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் என்றால் இத்தகைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா திருமறை குர்ஆன்ல நாம பார்க்கிறோம். 92வது அத்தியாயம் 17 இருந்து 21வது வசனம் வரைக்கும் எல்லாம் பேசுறான். லா இஸ்லாஹா இல்லல் அஸ்கல்லதி கத்தபவத்தவல்லா வசைஜன்னபுகள் அத்துக்கல்லதி யுதி மாலும் எத்தஸக்கா உடைய குரல் எல்லாம் பேசுறான். இறையச்சம் உடையவர் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார். இறையச்சத்தோடு பயணிப்போம் என்றால் நரகம் அவரை விட்டு விலக்கி வைக்கப்படும். அவர் நரகத்தை விட்டு விலக்கி வைக்கப்படுவார். அவர் என்ன காரணத்தால தெரியுமா? அவர் அல்லாஹ்வை அஞ்சிய காரணத்தால், உலகத்தில் வாழ்கிற போது இறையச்சம் அவருக்குள் குடிகொண்டிருந்த காரணத்தால் அவரை தூய்மை அடைய செய்வதற்காக அவருக்கு நாம கொடுத்த செல்வத்தை கொண்டு வந்து என்ன செய்வார்னா ஏழை எளியோர்கள் அனாதைகள் திக்கத்தவர்களுக்கு வாரி வழங்குவார். அப்படி கொடுத்தாரு. யாருக்கும் திருப்தி செலுத்த வேண்டும் என்கிற கைமாறு அவருக்கு இருக்கவில்லை. உயர்ந்தவனான அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியை தவிர அவர் இந்த காரியத்தை செய்யல. விரைவில் அவர் திருப்தி அடைவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவர் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரே தவிர வேற யாருடைய நன்றி கடனையும் நன்றியையும் பெற வேண்டும், திருப்தியை பெற வேண்டும் என்று அவர் முயற்சிப்பது அதிகமா கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்றால் நான் இறையச்சத்தோடு பயணிப்பேன். அப்படி பயணிக்கிற என் வாழ்வு அந்த இறையச்சம் என்பது சதா காலமும் அமல்களை செய்வதற்கும் இறை திருப்தியை நாடி இறையச்சத்தை முன்னிறுத்தி தான தர்மங்கள் செய்வதற்கும் என்னை முந்தி தள்ளுகிறது. அதோடு அவர் விரைவில் வெற்றி அடைவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படின்னா அவர் மரணித்து நம்மிடம் வருவார். முன்னாடி அல்லாஹ் சிலாகித்து சொன்னான அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்வில் ரமலானில் வந்த இறையச்சம் ரமலானோடு போடுவது என்றில்லாமல் தொடர்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோடு அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இறையச்சம் அதோடு சேர்த்து தொடரட்டும் தொழுகை. தொழுகை என்பது இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரமலானுடைய மாதங்கள்ல எல்லா பள்ளிவாசல்களுமே நிரம்பி வருகிறது. அந்த ரமலானுடைய மாதம் எப்போது நிறைவு பெற்று விட்டதோ அப்போதே தொழுகைக்கு ஆட்கள் இருப்பதில்லை. குறைஞ்ச ஒரு சப்பு 10 பேர் 20 பேர் இந்த மாதிரி தொழுகிற நிலைகள் தான், வயதானவர்கள் தொழுகிற நிலையில் தான் நிறைய பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அல்லதீன யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்றான் உண்மை விசுவாசிகள் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர் வேகமாக வீசுகிற காற்றை விட தர்மம் அதிகமாக செய்வாங்க. அது சில கேள்விப்படுறோம். நாம அது மாதிரி நம்ம சக்திக்கு உட்பட்ட நிறைய தர்மங்களை செய்கிறோம். ஃபித்ரான்னு கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் கொடுக்கின்றார்கள், வீடு தேடி வருகிற ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறோம், உணவு கொடுக்கிறோம், பலதரப்பட்ட உதவிகளை வாரி வழங்குகிறோம் ரமலான்ல.
ஆனா உண்மை விசுவாசிகள் இந்த வசனத்துல எல்லாம் சொல்றேன், ரமலான்ல மட்டும் இல்லப்பா, சதா காலமும் உண்மை விசுவாசிகள் தொழுகையை பேணி தொழுவார்கள். நாம அவங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குவார்கள். அவங்கதான் உண்மையான மூமின்கள். அவர்களுக்கு தம்முடைய இறைவனிடத்துல அந்தஸ்துகளும் மன்னிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்தஸ்துனா அல்லாஹ் சொல்றான் சூரா வாக்கியால, தம் இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள், சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்து மகிழ்ந்து கிடப்பார்கள் எல்லாம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இன்பம் வேண்டும் என்றால் ரமலான்ல தொழுவது ரமலானோடு போனது என்று இல்லாமல் ரமலானுக்கு பிறகு சதா காலமும் தொடருகிற ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மனதிற்குள் ஆழ பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தொழுகை என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு. அது சார்ந்த செய்திகளும் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை, ஒரு ரமலான்ல இருந்து இன்னொரு ரமலான், ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, இடைப்பட்ட அந்த காலங்களில் நடக்கக்கூடிய சிறுபாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகை காரணமாக இருக்கிறது என்று சொன்னா சொர்க்கம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிம்ல பார்க்கிறோம் 397வது செய்தி. ஒரு முஸ்லிம் அழகான முறையில ஒளி செய்து அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி, அதாவது உள்ளச்சத்தோடு இறை திருப்தியை நாடி அவர் தொழுவார் என்று சொன்னார், தொழுகையை பேணி தொழுவார் என்று சொன்னால் சொர்க்கம் அவருக்கு கட்டாயமாகாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இறையச்சம் எப்படி நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமோ அதே போல தொழுகையும் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் என்பது நம்மை பண்படுத்தியதா என்பதை வரக்கூடிய காலங்கள்ல நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே உணரப் போகிறோம். அந்த பண்படுத்துதல் என்பது நம்முடைய வாழ்வின் அந்திம கால வரைக்கும் தொடர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மிக முக்கியமான ஒரு உதவி நமக்கு தேவை. ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் ஓத வேண்டிய சில வாக்கியங்களை சொல்லி தர்றாங்க. அதுல அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை நினைப்பதற்கும் உனக்கு அழகிய முறையில் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நாம எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரி நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகிற ஒரு முயற்சியை நாம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஐங்கால தொழுகைகள் இருக்குல்ல, இதை பேணி நம்ம தொழுகணும். இந்த ஐங்கால தொழுகைக்கு அடுத்த பகுதியில அடுத்த தகுதியில் இருக்கிறது என்ன தொழுகை அப்படின்னு சொன்னா இரவு தொழுகை. நம்ம ரமலானுடைய அதற்கு கடைசி 10க்கு முந்தைய 20 நாட்கள்ல இசா தொழுதுட்டு இரவு தொழுகையை தொழுதிருப்போம். இப்ப கடைசி 10 நாட்கள்ல என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இரவை 3ஆக பிரித்து அந்த பிந்திய நேரத்துல இரவு தொழுகிறோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல அந்த இரவு தொழுகை, அந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ஒரு குறிப்பிட்ட சில பெண்களிடமும் குறிப்பிட்ட சில ஆண்களிடம் தான் அது தொடர்புகளாக இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த தொழுகை இல்லை. அந்த தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன என்பது சார்ந்தெல்லாம் கடந்த காலங்கள்ல தொடர் உரையாக நாம கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். அப்ப இந்த இரவு தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பு. அதே மாதிரி பரலான தொழுகை, இந்த 5 நேர தொழுகைக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தொழுகை அப்படின்னு சொன்னா இரவு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. முஸ்லிம்ல 2157வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதர்களே நீங்கள் உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்புங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லுங்க, சலாத்தை பரப்புங்கள். அதே மாதிரி பசித்திருப்பவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள்.
இன்னும் மனிதர்கள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பார்களே, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரமத்தை பொறுத்து அந்த நேரத்துல அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்கள் தொழுவீர்கள் என்றால் நீங்க சுவனத்திற்கு எப்படி போகலாம் அப்படின்னா சாந்தியோடவும் சமாதானத்தோடும் மிக அமைதியாக மனமகிழ்வாக நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம். அப்ப சொர்க்கத்திற்கு போவதற்கு இறையச்சம் எப்படி உதவியாக இருக்கிறதோ, அதே மாதிரி ஐந்தாறு தொழுகைகள் எப்படி உதவியாக இருக்கிறதோ, அதே போல இந்த இரவு தொழுகை நமக்கு உதவியாக இருக்கிறது. 8+3 அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகபட்சமாக தொழுகை எண்ணிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையிலும் தொழுகை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ரமலான் காலங்கள்ல ஜமாத்தோடு சேர்ந்து 8+3 அப்படிங்கிறத தொடர்ந்து தொழுதிருப்போம். ரமலான் அல்லாத காலங்கள்ல குறைந்தபட்சம் புதிதாக தொழ விரும்புகிறவர்களாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரக்காத்து வித்திரு தொழலாம், ஒரு 3 ரக்காத்து வித்திரு தொழுது பழகலாம் முதல்ல. அதுக்கப்புறம் போக போக 2 ரக்காத்தை கூட்டிக் கொள்ளலாம். அதனால தயவு செய்து ரமலானில் தொழுத இரவு தொழுகை ரமலானோடு போய்விட்டது என்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தயவு செய்து விட்டுறக்கூடாது. இது தொடர்ந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு தனிநபருக்கும் ரமலானில் கிடைத்த இன்பத்தின் பேரருளை உலகத்திலும் அதே மாதிரி மண்ணறையிலும் மறுமையிலும் நாம் அடைய முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி நமக்கு எடுத்து கற்றுத் தருகிறார். அதே போல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வில் தொழுகை, இறையச்சம், இரவு தொழுகை, தான தர்மம், இப்படி நிறைய பகுதிகள் வீணான பேச்சுக்கள் ஈடுபடுறதுக்கு ரமலான்ல தடை இருக்குது. நீங்க தேவையில்லாத பேச்சுக்களையும் முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் நீங்க பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இது இந்த ரமலானில் எடுக்கக்கூடிய பயிற்சி ரமலான் அல்லாத காலங்களில் தொடரும். அதுக்குதான் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்முடைய வாழ்வில் இன்னும் நிறைய வணக்கங்கள் வழிபாடுகள் தொடர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என் அருமை தோழர்களே, திவாலாகி போனவன் என்றால் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இப்ப நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோமோ அதே மாதிரி பதில தான் சொன்னாங்க. திவாலாகி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரிடத்துல தீனாரோ திருகமோ தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ பொருளாதாரமோ இல்லை, அவரு எல்லாவற்றையும் இழந்து நெருக்கடியாக இருக்கிறார் என்று சொன்னா அவர் தான் திவாலாகி போனவர் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், இல்லை, திவாலாகி போனவர் என்று சொன்னார் யார் தெரியுமா? என் சமுதாயத்துல திவாலாகி போனவரை பற்றி நான் சொல்லட்டுமா? அவர் மறுமையில வருவார். எப்படி வருவார் தெரியுமா? தொழுகையே அழகா தொழுதிருப்பார், நோன்பை சரிவர பேணி நோற்றிருப்பார், ஜக்காத்து கொடுத்திருப்பார், இது மாதிரி பல பெரிய நன்மைகளை செய்து அந்த நன்மைகளோடு சேர்த்து சில பாவங்களை செஞ்சிருப்பார். இந்த நிலையில மறுமையில வருவார். வருகிற போது அவரை அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா விசாரணைக்கு உட்படுத்துவான். அந்த கட்டத்துல அந்த விசாரணை களத்துல இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருப்பார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவரு ஒருத்தரை திட்டி இருப்பார், ஒருத்தரை அவதூறு சொல்லி இருப்பார், ஒருவருடைய பொருளை முறைகேடாக சாப்பிட்டு இருப்பார், ஒருவருடைய ரத்தத்தை சிந்தி இருப்பாரு, ஒருத்தரை அடிச்சிருப்பாரு, இது மாதிரி தொந்தரவுகளை அநீதங்களை இழைத்திருப்பார். இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருப்பார்களோ எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், என்னை அநியாயமா அடிச்சுட்டான், என்னை அநியாயமா திட்டான், அநியாயமா என் ரத்தத்தை ஓட்டிட்டான், அநியாயமா என் பொருளாதாரத்தை பறிச்சு தின்னுட்டான், அநியாயமா எனக்கு இந்த தீங்கு இழைத்து விட்டான் என்று யாரெல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாரும் அல்லாஹ்ட்ட முறையிடுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா இவன் ஏற்கனவே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இதர நன்மைகளை சேகரித்து வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த நன்மைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்வான்னா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நன்மையே இல்லை, இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு வேற நன்மை இல்லை, எல்லாம் காலியா போச்சு, இன்னும் இவனால பாதிக்கப்பட்ட மிச்சம் இருக்கிறான் அப்படிங்கிற நிலை ஏற்படுகிற போது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எதிர்த்து இவன் தலையில கட்டி அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா முகம் குப்புற இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இவன் தான் திவாலாகி போனவன். ரமலான் காலங்கள்ல நாம நிறைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், பிரார்த்தனைகள், தொழுகை, அதே மாதிரி குர்ஆன் போகிறது, நிறைய நல்ல விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது, பலதரப்பட்ட காரியங்களை நாம் செய்திருப்போம்.
அதோடு சேர்த்து ரமலான்ல கொஞ்சம் வாய் அடக்கம் பண்ணியிருப்போம், தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்திருப்போம், சண்டை சச்சரவுகளை தவிர்த்திருப்போம், பலதரப்பட்ட தீங்குகளை தவிர்த்திருப்போம். இது ரமலான் அல்லாத காலங்களையும் நம்முடைய அந்திம காலம் வரைக்கும் தொடர வேண்டும். இதற்காக அப்படி தூதர் சொல்றாங்க. ரமலான்ல மட்டும் நான் எப்படி பேணி இருக்கிறேன், ரமலானுக்கு பிறகு நான் என்ன வேணாலும் செஞ்சுக்குவேன். அதாவது ஸ்மோக்கர் சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடியவர்கள், மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் சில பேரு என்ன செய்வாங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தொடர்ந்து ஒண்ணு அணைஞ்சு போச்சுன்னா அடுத்த பத்த வைப்பார். இப்படியே புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், புகையிலை பொருட்களை பயன்படுத்தியவர்கள் காலையில சகர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அந்த மகிரிவு நோன்பு பிறக்கிற வரைக்கும் பொறுமையாக, இன்னும் சில பேர் ரமலான் முழுக்க பொறுமையாக இருந்து விட்டு ரமலான் முடிந்த பிறகு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மதுபானம் குடிப்பதோ இன்ன பிற பொருட்களை பயன்படுத்துவதோ இது மாதிரி செஞ்சிடாதீங்க. பிறருக்கு அநீதம் அளிப்பதாக இருக்கட்டும், அடிப்பதாக இருக்கட்டும், பிறர் பொருள்களை அபகரிப்பதாக இருக்கட்டும், ரமலான்ல உங்களை நீங்க எப்படி அழகிய முறையில் கட்டமைத்துக் கொண்டீர்களோ அதை இன்னும் கொஞ்சம் மெருகி கூட்டி உங்களுடைய மரணம் உங்களை தழுவுகிற காலம் வரைக்கும் அதை நீங்கள் பின்தொடர செய்வீர்கள் என்றால் உங்களுக்கான கூலி என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்துல பட்ட எந்த மாதிரியான கஷ்டமோ அல்லது புது மாதிரியான துன்பங்கள் எதுவுமே அங்க இருக்காது. அதே மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரே மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனசனுக்கு சலிப்பு தட்டும். ஆனால் அங்கே அந்த சலிப்பு தட்டுகிற விஷயத்தை கூட எல்லாம் நீக்கி விடுகிறார். இன்பம் 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 மட்டும்தான். அவை திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி அவன் அடைந்து கொண்டே இருப்பான். நாம் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்திற்கு போகிற போது விசாரணை களங்களிலும் நம்ம ஹதீசுகள்ல பார்க்கிறோம். இந்த உலகத்துல சுகபோகமாக வாழ்ந்தவர்கள், ஆடம்பரமாக மிராசுதா ரேஞ்சுக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த மறுமையில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவனை கொண்டு போய் நரகத்துல மூஞ்ச ஒரு தேய்ச்சிட்டு உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னா ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல பாதி வாழ்ந்திருப்பேன். அப்ப இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் ரொம்ப அற்பமாக தெரிந்துவிடும் என்றால் நிரந்தரமான மரணம் இல்லாத, நோய் இல்லாத, ஊனம் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, கடன் பிரச்சனைகள் இல்லாத, வேறு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாத முழுக்க முழுக்க ஆரோக்கியமான வயோதிகம் தழுவாத இன்பகரமான மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்றால் திராட்சை தோட்டங்களும் மதுபானங்களும் பாலாறுகளும் தேனாறுகளும் முத்துக்களால் செய்யப்பட்ட கோட்டைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் ரமலானில் தொடர்ந்ததை இறுதி காலம் வரைக்கும் தொடர வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக வாழ்ந்து மரணித்து மன்னரை வாழ்வில் இன்பகரமான ஒரு வாழ்வையும் நாளை மறுமையில் வெற்றி பெற்று சுவனத்தை அடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைகளை செய்கிறேன். வாகன தாவாகும் அனைத்து ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.